கொஞ்சமாச்சும் உங்களுக்கு அறிவு இருக்கா இல்லையா? நீங்க யார் முதல்ல? நீங்க உங்க இஷ்டத்துக்கு வந்து ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டு இருக்கீங்க. உங்களுக்கு எல்லாமே தெரியுமா? சார் ப்ளீஸ் மைண்ட் யுவர் வேர்ட்ஸ். வார்த்தையை பார்த்து பேசுங்க. ஐ எம் ஆல்சோ டாக்டர் தான். டாக்டரா இருந்துட்டு போங்க. எந்த ஹாஸ்பிட்டல்ல எப்படி வேணா இருந்துக்கோங்க. அதை பத்தி எனக்கு கவலை இல்ல. இப்ப இந்த ஹாஸ்பிட்டலுக்கு நான் தான் இன்சார்ஜ். என்ன நம்பி தான் விட்டுட்டு போயிருக்காங்க. உங்க இஷ்டத்துக்கு நீங்க பேஷண்ட் எடுத்துட்டு வந்து ஜாயின் பண்ணிட்டு நீங்க பாட்டுக்கு ட்ரீட்மெண்ட் பார்த்துருவீங்களா? ம் ஒரு ஹைஜீனா ஒரு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணல, எதுவுமே பண்ணல. இதெல்லாம் பண்ணாம நீங்க பாத்துன்னு வந்து ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டு இருக்கீங்க. ஏதாச்சும் ப்ராப்ளம் ஆச்சுன்னா நாளைக்கு நீங்களா பதில் சொல்வீங்க. டியூட்டில இருக்கிறது நான் தான் பதில் சொல்லி ஆகணும். சார் சார் என்ன ரீனா சிஸ்டர், நீங்க கூடவா சொல்ல மாட்டீங்க? சார் அது வந்து காரணம் கேட்கல, என்ன நடந்துச்சுன்னு கேட்டேன். சார் நீங்க ஓபி பேஷண்ட் பார்த்துட்டு இருக்கும்போது. சரி, ஓகே. ஓபி பேஷண்ட் பாத்துக்கிட்டு இருந்தா அவங்க பாட்டுன்னு அட்மிட் பண்ணிட்டு ட்ரீட்மெண்ட் பார்க்க ஆரம்பிச்சிருவாங்களா? இப்படிதான் யார் என்னன்னு தெரியாதவங்களா நீங்க அலோ பண்ணுவீங்களா? கொஞ்சமாச்சும் உங்களுக்கு அறிவு இருக்கா இல்லையா? சார் அவங்க யாரும் தெரியுமா? யாரா வேணா இருந்துட்டு போட்டுமே, எனக்கு என்ன? சார் அவங்க ரகு சாரோட சிஸ்டர். என்ன சொல்றீங்க? சார் அவங்க ரகு சாரோட சிஸ்டர். அவங்களும் டாக்டர் தான். அது வந்து நான் என்ன சொல்ல வந்தேன்னா, இந்த மாதிரி புரியுது உங்க கோவம் என்னன்னு சொல்லிட்டு. பட் இருந்தாலும் வார்த்தையை பேசும்போது கொஞ்சம் பார்த்து பயன்படுத்தலாம், தப்பில்ல. சாரிலாம் ஒன்னும் கேட்க தேவையில்ல. சாரிலாம் நானும் கேக்குறேன்னு சொல்லவே இல்லையே. சார் இப்போதைக்கு இந்த ஹாஸ்பிட்டல்ல நான் தான் இன்சார்ஜ். என்ன ப்ராப்ளம் நடந்தாலும் என்னதான் கேட்பாங்க. சரிங்களா? இப்படி யாரோ ஒருத்தவங்க வந்து, அதுவும் எனக்கு யாருன்னு கூட தெரியாதவங்கள இதுக்கு முன்னாடி பார்த்தது கூட இல்ல, அவங்க வந்து திடீர்னு ட்ரீட்மெண்ட் பார்த்துக்கிட்டு இருக்காங்கன்றப்போ அதை பார்த்துக்கிட்டு என்னால சும்மா இருக்க முடியாது. ஒரு ஹைஜின் கூட இல்ல. நம்ம ஹாஸ்பிட்டல்ல உனக்கே தெரியும், ஃபுல் யூனிஃபார்மா ஹைஜின் பண்ணி அதுக்கப்புறம் தான் யூஸ் பண்ணுவாங்க டாக்டர்னு சொல்லிட்டு. இவங்க என்னன்னா இது ஃபங்க்ஷனுக்கு போயிட்டு அப்படியே வந்திருக்காங்க. அதுக்கூடயே எப்படி ட்ரீட்மெண்ட் பார்த்தா ஜோம்ஸ்லாம் அவங்களுக்கும் பரவாதா? சொல்லுங்க மேம். சார் கேட்கறது தான் கரெக்டு தான். ஆனா கரெக்டு தான் நீங்க சொல்றது, நான் தப்பாலாம் எடுத்துக்கல. நீங்க சொல்ற மாதிரி ஹைஜின்லாம் பார்த்து யூனிஃபார்ம்லாம் அதுக்கேற்ற மாதிரி போட்டு தான் ட்ரீட்மெண்ட் பார்க்கணும் அப்படின்னா இன்னைக்கு இவ உயிரோட இருந்திருக்க மாட்டா, எப்பவும் போய் சேர்ந்திருப்பா. இனிமேயாச்சும் கொஞ்சம் பார்த்து நடந்துக்கோங்க. டியூட்டி டாக்டர் இருக்காங்கன்னா அவங்க கிட்ட இன்ஃபார்ம் பண்ண சொல்லுங்க. நீங்களே எதுவா இருந்தாலும் பண்ணாதீங்க. சிஸ்டர், முதல்ல எமர்ஜென்சி கேசஸ் இருந்துச்சுன்னா டாக்டர் கிட்ட இன்ஃபார்ம் பண்ணுங்க. அப்படி ஜெனரல் டாக்டர் இல்ல அப்படின்னா ஓபி டாக்டர் கிட்டே இன்ஃபார்ம் பண்ணுங்க. அவங்க பாத்துப்பாங்க. சார் பிஸியா இருக்காங்கன்றதுக்காண்டி யார் என்னன்னு கேட்காம நீங்க பாட்டு ஐசியூக்குள்ள அலோ பண்ணக்கூடாது இனிமே. புரிஞ்சுதா? ஓகே சார், சாரி. ஓகே மேம். ஓகே, அவருக்கு என்ன பிரச்சனையோ அவர் கத்திட்டு போறாரு. நானும் அந்த மாதிரி பண்ணிருக்க கூடாது எமர்ஜென்சின்றதுனால. சரி, ஓகே. ரகு கிட்ட நான் எதுவும் சொல்ல மாட்டேன். ஓகே மேம், தேங்க்யூ. மேம், இப்போ ஜெனிஃபர் டாக்டர் எப்படி இருக்காங்க? ஓகே தானே? ஷீ இஸ் ஆல்ரைட். அவங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லை, நல்லாவே இருக்காங்க. இன்னும் ஒரு 10 to 15 மினிட்ஸில் கண்ணு முழிச்சிருவாங்க. உங்கள் டாக்டர் கிட்ட, உங்கள் டியூட்டி டாக்டர் கிட்ட போயிட்டு மெடிசன்லாம் ப்ரிஸ்கிரைப் பண்ணி கொடுங்க. மேம், கோச்சிக்கிட்டீங்களா? கோச்சிக்கிறதுக்குலாம் எதுவுமே இல்லை ரீனா சிஸ்டர். இன்கேஸ் சொல்ல பண்ணால் அவர் சொல்கிறது 100% கரெக்ட் தான். இந்த ப்ராப்ளத்தை நானுமே ஃபேஸ் பண்ணியிருக்கேன். இப்போது அவர் தான் இங்கே டியூட்டி டாக்டர், அவர் தான் இன்சார்ஜ். இந்த நிலமையில அவங்களுக்கு ஏதாச்சும் ஒன்று ஆச்சுன்னா அவர் தான் பொறுப்பேற்றுக்கணும். நான் வந்து இப்படி ட்ரீட்மெண்ட் பார்த்ததுனால தான் அப்படி ஆச்சுன்னு அவங்க சொன்னாலும் ஒத்துக்க மாட்டாங்க மெடிக்கல் கவுன்சிலிங்கில். சரிங்களா? நீங்களும் கேர்ஃபுல்லாக இருந்துக்கோங்க. நான் தான் தப்பு பண்ணிட்டேன், சாரி. என்னால் நீங்களும் திட்டு வாங்கிட்டீங்க. பரவாயில்ல மேம், பழகிட்டு. யோ, உன் பொண்ணை பத்திய எப்படி பண்ணி வச்சிருக்கான்னு. போதும், நிறுத்துங்கம்மா. என்ன டிராமா பண்ணிக்கிட்டு இருக்கீங்களா? இவனை பார்த்த இழிச்ச வாய் மாதிரி இருக்கு. நல்லா மொட்டை அடிக்கலாம்னு நினைச்சுக்கிட்டு இருக்கீங்களா? ஐயோ சார், அப்படிலாம் ஒன்றும் இல்லை சார். இந்த சனியை முடிச்ச நாய் இந்த மாதிரி பண்ணுவான்னு எங்களுக்கே தெரியல சார். நாங்களே எதிர்பாராத நேரத்தில் இந்த மாதிரி பண்ணிட்டு அந்த நாயை மட்டும் கையில் கண்டுபிடிச்சுன்னு வச்சுக்கோங்க, வச்சு அம்மிக்கையில் வச்சு ஆட்டி விடுவேன், ஆட்டி. ஆமா, அவ்வளோ எரிச்சலா இருக்கு. அந்த நாய்கிட்ட எவ்வளவோ படிச்சு சொன்னேன், ஆனா இந்த மாதிரி பண்ணுவான்னு நினைச்சு கூட பார்க்கல சார். அவளுக்காண்டி நாங்க உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறோம் சார், மன்னிச்சிடுங்க சார். மன்னிச்சிடுங்கன்னு ஈஸியா சொல்றீங்க. இவ்வளவு விளையாட்டா போயிடுச்சு உங்களுக்கு கல்யாணம்ன்றது. வெளியே எல்லாரும் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. என்கேஜ்மெண்ட் முடிஞ்சிட்ட உடனே இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறா அப்படின்னு சொன்ன ஒரு காரணத்துக்காண்டி எவ்வளவு ப்ரெஸ் எல்லாம் வெளியே வந்து நின்னுட்டு இருக்காங்க தெரியுமா? நான் இதுக்காண்டி எவ்வளவு செலவு பண்ணிருக்கேன் தெரியுமா? செலவு பண்றதை விடுங்க, அதெல்லாம் ஒரு பிரச்சனையே இல்லை. ஆனா இன்னைக்கு நாளு எவ்வளவு கோடி நான் சம்பாதிச்சிருக்க வேண்டியது தெரியுமா? உங்களால அது மொத்தம் வீணாயிருக்கு. ஐயோ சார், உங்க நிலைமை எனக்கு புரியுது. ஆனா எல்லாம் அந்த நிக்கிறானே, இவன் பெத்து வச்சிருக்க அந்த மூதேவியாலதான். அவளை இப்படி எல்லாம் பண்ணுவான்னு நினைக்க கூட இல்லை சார். இதே என் பொண்ணாருதான் நான் சொல்லு பேச்சு கேட்டிருப்பா. அதுவும் அது நாய், ஊர் பொறிக்கிற நாயின்றதுனால அப்படி இருக்கா சார். மன்னிச்சிருங்க சார், ஏதோ தெரியாம.
என்னம்மா நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க உங்க மனசுல? ஏதோ தெரியாம பண்ணிட்டு நான் அசால்ட்டா சொல்லிட்டு இருக்கீங்க. இத போயிட்டு நான் வெளியே சொல்ல முடியுமா? எனக்கு இருக்கிறது ஒரே ஒரு பையன். அவனோட என்கேஜ்மெண்ட்னு சொல்லிட்டு நான் வெளியே எல்லாரையும் கூப்பிட்டு வச்சுட்டு வந்திருக்கேன். இப்ப என்னன்னா நின்னுட்டுன்னு எப்படிம்மா நான் போய் சொல்றது? சொல்லு, எப்படி நான் போய் சொல்றது? கல்யாணம் நின்றுன்னு வாயால தான் சொல்லுவாங்க, வேற எப்படி சொல்லுவாங்க? யார் தம்பி நீங்க? தேவையில்லாம வந்து பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. தள்ளி போங்க அப்படி. பிரச்சனை இனிதான் பண்ணே போறேன். போயிட்டு பிரஸ் கிட்ட சொல்லணும், ஸ்டேஷன்ல கேஸ் கொடுக்கணும், நிறைய இருக்கு. அதெல்லாம் பண்ணணும். ஆமா. என்னடா சொல்ற? மரியாதை கொடுத்து மரியாதை வாங்கணும். இந்த மாதிரி வாடா போடான்னு சொல்லக்கூடாது. என்னப்பா சொல்ற? இதுதான் நல்ல பிள்ளைக்கு அழகு, சரிங்களா? உங்க பையனால அந்த பொண்ணு சூசைட் அட்டன் பண்ணிருக்கு. டேய், அமைதியா போயிரு, இல்லைன்னா மரியாதை கெட்டுரும். இருக்கிற வயிற்றுல நீ வேற வந்து வயிற்றுல கொட்டிக்கலாம்னு நினைக்காத. போயிருன்னு சொல்லிட்டேன். இல்ல அடிச்ச மண்டைய உடைச்சிரும் பாத்துக்கோ. நீ அடிச்சு மண்டையை உடைக்கிற வரைக்கும் என் கை என்ன புளியா பறிச்சுக்கிட்டு இருக்கோம். மரியாதையா போயிரு. ரகு, அமைதியா போக முடியாதா உன்னால? என்னடா இவன் கிட்ட போய் பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? இவனை ஏற்கனவே தெரியுமா உங்களுக்கு? ஆமா தெரியும். யாருடா? நான் சொல்றேன், உங்க பசங்க பண்ண தப்புக்கு நேத்து ஜெயிலுக்கு அனுப்புனல, அவன் தான் நானு. நீயா? உன்னதான் நானே வந்து பாக்கணும்னு நினைச்சேன். ஆடு வசமா வந்து மாட்டிக்கிச்சு. யார்கிட்ட வந்து மாட்டிக்கிட்டா? இப்போ அவ சூசைட் அட்டன் பண்ணி சேர்த்து வச்சிருக்கிறது என்னுடைய ஹாஸ்பிட்டல்ல. உன் ஹாஸ்பிட்டல்னா இப்ப என்ன பண்ணணும்னு சொல்றீங்க? என்ன பணத்துக்காண்டி வந்து இப்படி டிராமா கிரியேட் பண்ணிட்டு இருக்கியா? பணமா யாருக்கு தேவை? அது என்கிட்ட அளவுக்கு மீறியே இருக்கு. அப்புறம் என்னத்துக்கு இப்ப வந்து பேசிட்டு இருக்க நீ? ஹாஸ்பிட்டல்ல ப்ரொசீஜர் என்னன்னு தெரியுமா சூசைட் கேஸ்க்குலாம்? என்ன? என்னையா சூசைட் கேஸ்னா முதல்ல போலீஸ் கிட்ட இன்ஃபார்ம் பண்ணுவாங்க, போலீஸ் மீடியா கிட்ட இன்ஃபார்ம் பண்ணுவாங்க. நீ என்னதான் காசு கொடுத்து போலீஸ அடக்குனாலும் மீடியா கிட்ட நான் சொல்லியே தீருவேன். இங்க பாரு, தேவையில்லாம பிரச்சனை பண்ணாதே என்கிட்ட. ஆமா, நீ சொன்னா நாங்க கேட்டுருவணுமா? டே ஆதி பைத்தியக்காரா, எங்கடா போன? கரெக்டான நேரத்துல வாடா சொல்லி கொடுத்த டைலாக சொல்லுடானா எங்க சுத்திக்கிட்டு இருக்கான்னு தெரியல. இவன் வார ஒருத்தன். மச்சான், நல்ல வேலை வந்து தொலைஞ்சியே. எங்கடா போன? மச்சான், நீ போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ண சொன்னல. என்னது போலீஸா? உண்டாண்டி போலீஸே தான் வராங்க. நீ பண்ணதுக்கெல்லாம் அவனை கூட்டிட்டு போயிட்டு அலங்காரம் பண்ண வேண்டாம், அதுக்கு தான் வராங்க. டேய், முதல்ல என் வீட்டுக்குள்ள இருந்து வர, என்னடா போய் திருடிட்டு வர, திருட்டு நாயே? ஆமா, உன் வீட்டுக்குள்ள தங்கமோ வைரமோ குவிச்சு வச்சிருக்கேன், அதை போய் நான் திருடி வரேன். வெக்கமா இல்ல உனக்கு? டேய், அங்க சண்டை போடுறத விட்டுட்டு நான் சொன்னதை சொல்லுடா. எங்கடா போன? டேய் மச்சான், இங்க நடந்த விஷயம் எல்லாத்தையும் போலீஸுக்கு கால் பண்ணி சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணலான்னு போனா, அதுவும் இல்லாம மீடியா கிட்டயும் நம்ம கிட்ட இருக்க ப்ரூஃப் எல்லாத்தையும் கொடுக்கலான்னு போனா, அப்பன்னு பார்த்தா பின்னாடி ஒரு கதவு டப்படப்படப்படன்னு. டி பைத்தியக்காரா, வாயிலி வாத்தியம் வாச்சிட்டு இருக்காம என்ன நடந்துச்சோ அதை மட்டும் சொல்லு. தேவையில்லாம எக்ஸ்ட்ரா பில்டப் எல்லாம் போடாத. அதான் மச்சான் சொல்றேன், ஒரு பொண்ணு என்ன காப்பாத்துங்க காப்பாத்துங்கன்னு கத்திக்கிட்டு இருந்துச்சு. ஐயோ என்னாச்சுன்னு சொல்லிட்டு பதறி போய் கதவை திறந்தா ஒரு பொண்ணை கட்டி போட்டு கடத்தி வச்சிருக்காங்க மச்சான். அதான் அந்த பொண்ணையும் கூட்டிட்டு வந்தேன். ஏமா வாமா, என்ன நடந்துச்சோ சொல்லு. அட பாவிங்களா, வெறும் வார்த்தைக்கு தான் சொல்றீங்கன்னு பார்த்தா உண்மையாவே ஒரு பொண்ணை கடத்தியே வச்சிருக்கீங்களா? கண்டிப்பா போலீஸ் கிட்ட போறேன். என்னமா நடந்துச்சு பயப்படாம சொல்லு. இவனுங்கள ஐயோ அண்ணே, இவங்க இல்லண்ணே. அண்ணா, இவனை பத்தி எனக்கு எல்லா உண்மையும் தெரியும். இவன் சரியான ஒரு ஃப்ராடு. அத உட்காந்துக்கிட்டு இருக்கானே பொறுக்கி, என் ஃப்ரெண்டை ஏமாத்திட்டான். என்னமா உளறிட்டு இருக்கா? அண்ணே, நானும் ஜெனிஃபரும் எப்படி ஃப்ரெண்டோ அதே மாதிரி சாருன்ட்டு இன்னொரு பொண்ணு இருக்கா, எங்களுடைய க்ளோஸ் ஃப்ரெண்டு. அவ பெங்களூருக்கு தான் படிக்கிறக்காண்டி போயிருந்தா. அப்ப அங்க ஒருத்தன் ஏமாத்திட்டான் அவனை லவ் பண்றேன்னு சொல்லி. அந்த ஃப்ராடு அதை உட்காந்துக்கிட்டு இருக்கானே அவன் தானே. அதை சொல்லி இந்த பொம்பளை கல்யாணம் பண்ணி தான் தீரணும்னு சொல்லி ஜெனிஃபரை ஃபோர்ஸ் பண்ணி தான் ஜெனிஃபர் அவ கையெடுத்துக்கிட்டு சூசைட் கட்டன் பண்ணிருக்கா. நான் உள்ளதான் இருந்து எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு இருந்தேனே, அதனால என்னால எதுவுமே பண்ண முடியல. இவதான் என்ன உள்ள வச்சு லாக் பண்ணிட்டா. அதுக்கு காரணம் அவன் தான். என்ன இந்த ஒரு ஆதாரமே போதுமா? என்னடா, காசு கொடுத்து அந்த பிள்ளைய பேச வைக்கிறீங்களா? இந்த மாதிரி 1008 ஆதாரம் என்னால ரெடி பண்ண முடியும். தேவையில்லாம வீண் பழி போட்டுக்கிட்டு இருக்காதீங்க. இங்க பாருங்க, உங்க மேல வீண் பழி போடணும்ன்ற அவசியம்லாம் எங்களுக்கு கிடையாது. மரியாதையா நாங்க சொல்றத கேட்டீங்கன்னா இந்த பிரச்சனையை இப்படியே முடிச்சுக்கலாம். இல்லைன்னா கண்டிப்பா இந்த பிரச்சனையை மீடியாக்கு எடுத்துட்டு போய் தான் ஆகும். எங்க கொண்டு வந்து நிறுத்திருக்க பத்தியா? பொண்ணுன்னு சொல்லி வீட்டு பக்கம் வா. உன்னை வீட்டுக்குள்ள சேர்க்காம நீ வெளியே துரத்தி விடுற நாயே. உன்னெல்லாம் பிள்ளைய பெத்ததுக்கு அசிங்கப்படுறேன். அப்பா, அவங்க சொல்றதை கேட்காதீங்கப்பா. கண்டிப்பா இந்த கல்யாணத்தை நிறுத்தத்துக்கு தான் இவங்க வந்திருக்கானுங்க. எனக்கு முன்னாடியே தெரியும். அவ கையை எடுத்துக்கிட்டு கூட டிராமாவா தான் இருக்கும். நம்ம முதல்ல ஹாஸ்பிட்டலுக்கு போய் பார்ப்போம்.
டி பைத்தியக்கார மெண்டல். இதெல்லாம் நம்மளுக்கு தெரிஞ்சாலும் உங்க வெளியே இருக்க மீடியாவுக்கு தெரியுமா? இவன் ஒரு ஆதாரத்தை கொடுத்தா கூட எல்லாமே நம்மளுக்கு தான் பேக் ஃபயர் ஆகும். பைத்தியம் மாதிரி பேசாம அமைதியா மூடிக்கிட்டு உட்காரு. அவன் சொல்றதை கேட்கறது தான் புத்திசாலித்தனம். அப்ப அவனுக்காண்டி என்ன விட்டு கொடுக்கலாம்னு நினைக்கிறீங்களா நீங்க? யாருக்காண்டி யாரையும் விட்டு கொடுக்கல. என் சாம்ராஜ்யத்தை நான் காப்பாத்திக்கணும்னு நினைக்கிறேன். இவ்வளவு வருஷம் உருவாக்குனத உனக்காண்டி ஈஸியா தூக்கி போட்டு வர முடியாது என்னால. என்னப்பா நீங்களும் இப்படி பேசுறீங்க? வாயை மூடிக்கிட்டு உட்காருன்னு சொன்னேன். இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசுன அவ்வளவுதான். இப்பதான் அங்கிள் கரெக்டா முடிவெடுத்திருக்கீங்க. இதை நீங்க சின்ன வயசுலயே உங்க பையனுக்கு சொல்லி வளர்த்துருக்கணும். ஒரு 4 அடி போட்டிருந்தீங்கன்னா அப்ப தெரிஞ்சிருக்கும் பொண்ணுங்க கிட்ட எப்படி பழகணும், பழகக்கூடாது, எப்படி நடந்துக்கணும்னு சொல்லி. எல்லா பொண்ணுங்களும் கேவலமா பாக்குற புத்தி உங்களாலதான். இப்ப அதெல்லாம் பேசுறதுக்கு டைம் இல்ல. உனக்கு என்ன தேவைப்படுது? பணம் வேணுமா? எவ்வளவு வேணும்? எவ்வளவு வேணாலும் எடுத்துக்கோ. பிளாங்க் செக் தரேன், எழுதிக்கோ. என்னது பிளாங்க் செக் தரீங்களா? சரி மச்சான், அப்ப நம்ம பணத்தையே வாங்கிக்கலாம். டி ஆதி, என்னோட உளறிட்டு இருக்க? இதுதான் புத்திசாலித்தனம்னு சொல்றது. அந்த பையன் நல்ல புத்திசாலியா இருக்கான். அவன் சொன்ன மாதிரி பணத்தை வாங்கிக்கிட்டு இதுல இருந்து விலகிக்கோங்க. அதுதான் உங்களுக்கு நல்லது. மச்சான் என்னடா? ஒரு நிமிஷம் இரு ரகு, அவர் தான் பணம் தராருன்றாருல, எவ்வளவு தருவீங்க? டேய், இரு தம்பி, உனக்கு தான் பிசினஸ்னா என்னன்னு தெரியல. வந்த வாய்ப்பையும் பயன்படுத்திக்க மாட்டேங்கிற. அந்த தம்பி நல்ல புத்திசாலியா இருக்காரு. வர வாய்ப்பை பயன்படுத்திக்கணும்னு நினைக்கிறாரு. நீங்க கொஞ்ச நேரம் அமைதியா உட்காருங்க. நானும் அவரும் டீலிங் பேசிக்கிறோம். மச்சான் இது நல்லதுக்கு இல்லடா, சொல்றது கேளு. சும்மா இருங்க தம்பி. என்ன கேட்டீங்க? எவ்வளவு தருவேனா? உனக்கு எத்தனை கோடி வேணும்னு கேளு, நான் தரேன். எத்தனை கோடியா? 10 கோடி. 10 கோடி தானே? எடுத்துக்கோ. அது என்னுடைய ஒரு நாள் வருமானம். என் பையனுக்காண்டி அதை கூட தராமலாம் நான் இருக்க மாட்டேன். மச்சான் இது ரொம்ப தப்பா இருக்குடா. ஓ, அது ஒரு நாள் சம்பளம். சரி சரி, உங்க பையனுக்காண்டி அதை தந்துருவீங்க. அப்போ எனக்கு ஒரு 500 கோடி வேணும். என்னது? 500 கோடியா? ஆமா, இப்ப தானே சொன்னீங்க உங்க பையனுக்காண்டி என்ன வேணாலும் செய்வேன்னு சொல்லிட்டு. 500 கோடியே கம்மியா தான் தெரியுது எனக்கு. எனக்கு ஒரு 5000 கோடி தர முடியுமா? 5000 கோடியா? ஓ, 5000 கோடியே கம்மி தானோ? ஒருவேளை நீங்க 50,000 கோடி தருவீங்களோ? என்னடா, என்ன பார்த்தா இளிச்சவாய் மாதிரியா இருக்கு உனக்கு? மொத்த சொத்தையும் எழுதி கொடுத்துட்டு போய் ரோட்ல நாக்க வலிக்கவா நின்னுகிட்டு இருக்கணும்? பிச்சை எடுக்க சொல்றியா? நீங்க தானே சார் கேட்க சொன்னீங்க, அதானே கேட்டிருக்கான் அவன். மச்சான் இவனுங்கெல்லாம் பணம் இருக்கிற திமிருல இல்லாதவங்களை பார்த்துட்டு எவ்வளவு வேணாலும் எழுதிக்கோ, எவ்வளவு வேணாலும் வாங்கிக்கோன்னு சொல்றதெல்லாம் பண திமிரு. இவனுங்க கிட்ட எல்லாம் நம்ம திருப்பி கேட்க ஆரம்பிச்சோன்னு வச்சுக்கோ, இவனுங்கெல்லாம் இந்த வார்த்தையை திரும்பி யூஸ் பண்ண மாட்டானுங்க. பிச்சைக்காரனுங்களுக்கு கூட ஒத்த பைசா போடாத பிச்சைக்காரனுங்க இவனுங்க. இவன் நம்மளுக்கு பிளாங்க் செக் தரானா? எப்படி 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 பிளாங்க் செக் தர, எவ்வளவு வேணாலும் எழுதிக்குவா, ஃபில் பண்ண ஆரம்பிக்கவா, மொத்த சொல்லி எழுதி தரியா சொல்லு. எத்தனை பொண்ணுங்களுடைய வாழ்க்கை அழிச்சிருக்கான் உன் பையன், அதை பத்தி உனக்கு கவலை இல்ல. இப்ப என்னன்னா பிளாங்க் செக் தரேன், வாங்கிக்கிட்டு அமைதியா போங்கலாம். இவங்களை பார்த்தா என்ன இழிச்சவை மாதிரி இருக்கோ, இல்ல பணத்துக்காண்டி இங்க வந்து நின்னு பேசிக்கிட்டு இருக்க மாதிரி இருக்கும். மரியாதை கேட்டுன்னு சொல்லிட்டேன். அவனாச்சு வயசுக்கு மரியாதை தருவான், நானும் அப்படி இல்ல. எடுத்த உடனே கையுதான் நீளம். அவன் இருக்கான்றதுக்காண்டி அமைதியா பேசிக்கிட்டு இருக்கேன். இல்லன்னு வச்சுக்கோ, முதல்ல வாயை உடைச்சிட்டு தான் பேச ஆரம்பிப்பேன். என்னோட ஸ்டைலே அதுதான். என் மச்சான் சொன்ன ஒரு காரணத்துக்காண்டி வாயை மூடிக்கிட்டு நின்னுகிட்டு இருக்கேன். மரியாதையா அவன் சொல்றதை கேட்கிற வழியை பாருங்க. ஆமா, பணம் வேணுமா எவ்வளவு வேணா எழுதிக்கணுமாமே. இன்னொரு வாட்டி பணத்தை மாதிரி அவன் கிட்ட காட்டுங்க, அப்போ வாயை உடைக்கிறேன். இன்னொரு வாட்டி பேசவே கூடாது நீ. நான் வாயை உடைச்சுதான் உனக்குலாம் ஞாபகம் வரணும். டேய், இங்க பாருடா, என் அப்பன் இந்த மாதிரி பேசிக்கிட்டு இருந்தான்னு வச்சுக்கோ, வாயு முகரெல்லாம் உடைச்சிருவேன். இங்க பாருங்க, நான் கூட பேசிட்டு பொறுமையா அதுக்கப்புறமா தான் அடிக்க ஆரம்பிப்பேன். அவன் எடுத்த உடனே அடிக்க தான் ஆரம்பிப்பான். அதுக்கப்புறம் தான் சமாதானம் பேச ஆரம்பிப்பான். தேவையில்லாம அவன் கிட்ட போயிட்டு மாட்டிக்காதீங்க, அவ்வளவுதான் சொல்லுவேன். போது, நிறுத்துங்க. இப்படி ஆள் ஆளுக்கு வாயிலேயே பேசிக்கிட்டு இருந்தா இது சரிப்பட்டு வராது. என்னதான் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, அதை சொல்லுங்க. இப்ப கேட்டீங்களே, இது கரெக்டான பேச்சு. ஃபர்ஸ்ட் ரூல், இந்த கல்யாணத்தை நிறுத்தணும். என்னது, கல்யாணத்தை நிறுத்தணுமா? அப்பா, அதுக்கெல்லாம் ஒத்துக்காதீங்கப்பா. வாயை மூடிக்கிட்டு இரு. உனக்கு நிறைய வாட்டி சொல்லிட்டேன், பொண்ணுங்க விஷயத்துல இந்த மாதிரி பண்ணாத பண்ணாதன்னு சொல்லிட்டு. வெக்கமே இல்லாம பொண்ணுங்களை இப்படி ஏமாத்திட்டு, சி, நீல என் பையன் சொல்லவே அசிங்கமா இருக்கு. இத்தனை நாள் என் பையன்ற ஒரு காரணத்துக்காண்டி தான் உன்னை காப்பாத்திக்கிட்டு இருந்தேன். இல்லன்னு வச்சுக்கோ, உன்னால என்னைக்கும் நான் கொண்டு போட்டிருப்பேன். மரியாதை கேட்டுரும் சொல்லிட்டேன். எத்தனை வாட்டிடா உனக்கு சொல்றது? நான் எவ்வளவோ பிசினஸ் பண்ணிருக்கேன். உங்க அம்மா இறந்து எத்தனை நாள் ஆகுது தெரியுமா? இதோட 10 வருஷம் ஆகுது. ஆனா நான் இது வரைக்கும் நான் நினைச்சிருந்த எத்தனையோ பொண்ணை என் கியூல நிக்க வச்சிருக்கலாம். ஒரு நாள் கூட உன் அம்மாவை தவிர வேற எவளையும் நான் பார்த்தது இல்ல. ஏன்? அது உண்மையான காதல். உனக்கு இருக்கிறது காதலாடா? காதலா? காமம்.
இனிமே எந்த பொண்ணையாச்சும் கல்யாணம் பண்ணி வைங்க இதை பண்ணி வைங்கன்னு சொல்லு. உன்னை என் வாயால சொல்லக்கூடாதுன்னு பாக்குறேன். மூடிக்கிட்டு உட்காரு. சின்ன பசங்க முன்னாடி எல்லாம் என்ன அசிங்கப்படுத்திட்டல, வீட்டுக்கு வந்துடாத சொல்லிட்டேன். அப்பா வாயை மூடிக்கிட்டு இருன்னு சொன்னேன். நீங்க சொல்லுங்க என்ன பண்ணணும்? இங்க பாருங்க அங்கிள், அந்த பொண்ணுக்கு இந்த கல்யாணத்துல துளி கூட விருப்பமே இல்ல. அந்த பொண்ணு மனசுல வேற ஒருத்தவன் இருக்கான். என்னப்பா சொல்ற? அவங்க வீட்டுல சொன்னாங்க என் பையனை கல்யாணம் பண்ணிக்க சம்மதம்னு. அவங்க சித்தி பண்ண கொடுமையில தான் அந்த பொண்ணு ஒத்துக்கிட்டா. மத்தபடி அந்த பொண்ணுக்கு இந்த கல்யாணத்துல விருப்பமே இல்ல. அதுவும் உங்க பையனை கல்யாணம் பண்றதுக்கு துளி கூட விருப்பம் இல்ல. நீ வாயை மூடிக்கிட்டு இந்த ஈன வெங்காயம் எல்லாம் சொல்லாம என்னென்னமோ அதை மட்டும் சொல்லு. சோ அதனால முதல்ல இந்த கல்யாணத்தை ஸ்டாப் பண்ணும். சரி ஓகே, இந்த கல்யாணத்தை நடக்க வேண்டாம், நிறுத்திக்கலாம். இப்படி வெறும் வார்த்தையா சொன்னா எப்படி? அப்போ என்ன பண்ணணும்? பத்திரம் எழுதி தரவா? உங்க வார்த்தையில எனக்கு நம்பிக்கை இருக்கு அங்கிள். ஆனா உங்க பையன் வார்த்தையில எனக்கு சுத்தமா நம்பிக்கை இல்ல. அதுவும் இல்லாம அவன் சரியான பச்சோந்தி. சரிங்களா? பொண்ணுங்களை எப்படியெல்லாம் ட்ரீட் பண்ணுவான்னு எனக்கு தான் தெரியும். மறுபடியும் அந்த பொண்ணு கிட்ட போவான்னு எனக்கு நல்லாவே தெரியும். நீங்க இப்போ கான்ஃபரன்ஸ்காண்டி அரேஞ்ச் பண்ணிருக்கீங்களா இந்த என்கேஜ்மெண்ட் பர்பஸ்காண்டி, அந்த மீடியாவுக்கு முன்னாடி என் பையனுக்கும் இந்த பொண்ணுக்கும் என்கேஜ்மெண்ட் நடக்க இருந்துச்சு. அந்த பிள்ளை வேற ஒரு பையனை லவ் பண்றதுனால இந்த என்கேஜ்மெண்ட் ஸ்டாப் ஆயிட்டுன்னு மட்டும் சொல்லுங்க. அப்பா அவன் வசமா நம்மள லாக் பண்ண பாக்குறான்ப்பா. ப்ளீஸ்ப்பா அப்படி சொல்றேன்னு ஒத்துக்காதீங்கப்பா. ப்ளீஸ்ப்பா அந்த பொண்ணு எனக்கு வேணும்ப்பா. ப்ளீஸ்ப்பா சொல்றது கேளுங்கப்பா. வாயை மூடிக்கிட்டு இருன்னு சொன்னேன். நெக்ஸ்ட் எங்க பிரச்சனையில அவங்க தலையிடவே கூடாது. எங்களுக்கு 1008 பிரச்சனை இருக்கு. இதுல இவங்க 2 பேர் வேற புதுசா பிரச்சனை கிரியேட் பண்றேன்ட்டு என் ஃபேமிலில 1008 இல்ல 1009ஆவதா ஒண்ணு கிரியேட் பண்ண பாக்குறாங்க. இனிமே என் ஃபேமிலிக்குள்ள இவங்க வரவே கூடாது. அப்படி வந்தாங்கன்னா நெக்ஸ்ட் நான் மீடியாவுக்கு தான் போவேன். என் கிட்ட இருக்கிற மொத்த ப்ரூஃபையும் அவங்க கிட்ட கொடுப்பேன். அதுவும் உங்க பையன் ஒருத்தன் கூட சேர்ந்திருக்கான் பாருங்க, அவன் சரியான ஒரு பொறுக்கி. அவனை முதல்ல விரட்டி விட்டாலே உங்க பையன் திருந்திருவான். ரகு, நீ யாரை பத்தி பேசணுமோ அவங்கள பத்தி மட்டும் பேசு, தேவையில்லாம என்ன பத்தி பேசாத. சரி ஓகே, நான் வாக்கு தரேன். இதுக்கு மேல அவன் எந்த பிரச்சனையும் உங்க வீட்டு கூட பண்ண மாட்டான். இது என்னுடைய வாக்கு. உங்க பையனை சொல்லுங்க. வாயை தொடர்ந்து சொல்லு. அவன் சொல்றத சொல்லுன்னு. சத்தியமா முடியாதுப்பா, நான் சொல்ல மாட்டேன். சொல்லுன்னு சொன்னேன். சரி, உங்க வீட்டு பிரச்சனையில நான் இனிமே தலையிட மாட்டேன். உனக்கு இன்னொரு பிரச்சனையை நான் புதுசா உருவாக்க மாட்டேன். இந்த 2 கண்டிஷன் தான், மத்தபடி வேற எந்த கண்டிஷனும் இல்ல அங்கிள். சரி போலாமா? அதான் உங்க பிரச்சனையில தலையிட மாட்டோம்னு சொல்லிட்டோம்ல, இதுக்கு மேல எங்க கூப்பிடுறீங்க? என்னப்பா தம்பி, இப்ப தானே சொன்னோம் பிரஸ் மீட்ல அனௌன்ஸ் பண்ணணும்னு சொல்லி. வாங்க போவோம். சார், நீங்க தான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொல்லிட்டு போனீங்க இந்த மாதிரி உங்க வீட்டு மருமகளை கூட்டிட்டு வந்து இன்ட்ரடியூஸ் பண்றேன்னு சொல்லி. என்னன்னா வேற ஒருத்தர் அவங்கள கூட்டிட்டு ஓடுறாங்க, அதுவும் ப்ளீடிங்கோட கையில. என்னாச்சு சார் அவங்களுக்கு? அது அது அவங்களுடைய பர்சனல் ப்ராப்ளம். அதை பத்தி நான் இப்ப பேச விரும்பல. நெக்ஸ்ட் உங்களுக்கு எதுக்கு நான் இங்க கூப்பிட்டு இருந்தேன்னு பாத்தீங்கன்னா, அவங்க எல்லாருக்குமே தெரியும் என்னோட பையனுடைய என்கேஜ்மெண்ட்டுக்காண்டி அது இங்க நடக்க முடியாம போயிட்டு. இனிமே நடக்காதுன்னு சொல்லுங்க. ஏன் சார், என்னாச்சு? இன்னொரு நாள் மாத்தி வச்சிருக்கீங்களா? மாத்தி எல்லாம் அப்படிலாம் ஒண்ணும் வைக்கல. இனிமே இந்த கல்யாணம் நடக்காது. அந்த பொண்ணுக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்லையா, அதனால இந்த பொண்ணு கல்யாணத்தை நிறுத்த சொல்லிட்டாங்க. நாங்களும் ஸ்டாப் பண்ணிட்டோம். இனிமே இந்த மாதிரி எதுவுமே கேள்வி கேட்காதீங்க. வந்ததுக்கு எல்லாருக்குமே தேங்க்ஸ். கிளம்பலாம். சார் சார் இன்னொரு क्वेश्चन சார் 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 ஒரு क्वेश्चन சார், ஒரே ஒரு क्वेश्चन மட்டும் பதில் சொல்லுங்க சார். சார் சொல்லிட்டு போங்க. நீங்க சொன்ன மாதிரி நான் சொல்லிட்டேன். இதுக்கு மேல என்னுடைய பேரை நீங்க எந்த இடத்துலயும் யூஸ் பண்ணக்கூடாது. கண்டிப்பா நாங்க யூஸ் பண்ண மாட்டோம். உங்க பையன் மறுபடியும் எங்ககிட்ட பிரச்சனை பண்ற வரைக்கும், அவன் பண்ணாத வரைக்கும் உங்களுக்கு நல்லதுன்னு நினைச்சுக்கோங்க. இன்கேஸ் வந்தா கண்டிப்பா இந்த மீடியா முன்னாடி நீங்க திரும்பவும் சந்திக்கிற மாதிரி ஆயிரும். யோ சொல்லு ராஜேஸ்வரி. உன் பொண்ணால பத்தியா வந்த லக்ஷ்மி தானா போயிட்டு அவளாலதான் நம்மளுக்கு சனியம் பிடிச்சிருக்குன்னு நான் கற்பமா வச்சு சொல்லிக்கிட்டு இருந்தேன்ல, அந்த சனியனை எங்கேயாச்சும் விரட்டி விடுன்னு. அந்த நாயாலதான் இவ்வளவு பிரச்சனையும். அந்த நாயை எங்கேயாச்சும் விரட்டி விடுன்னு எத்தனை வாட்டி சொன்னேன் பாரு. வந்த லக்ஷ்மியும் தானா வந்த மாதிரி வந்துட்டு அப்படியே போயிட்டு இப்ப யார் பதில் சொல்றது? அவன் கொடுத்த 10 லட்சத்துக்கும் புடவை நட்டு நசுக அது இதுன்னு வாங்கியாச்சு. இப்ப திருப்பி கேட்டா எப்படியே தர முடியும்? தந்துதான் ஆகணும் ராஜலட்சுமி, அது அவங்க பண்ணும். தந்துதான் ஆகணுமா? உன்னால முடியுமா? முதல்ல அவளுக்கு ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு இருக்கு. இப்ப ஹாஸ்பிட்டலுக்கு போன அடுத்த செகண்ட் அவளை எப்படியாச்சும் இந்த கல்யாணத்துக்கு சம்மதிக்க வைக்கிறேன். அதுக்கப்புறம் பாத்துக்கிறேன். சொல்றத கேளு ராஜேஸ்வரி, அதெல்லாம் வேண்டாம். வாயை மூடிக்கிட்டு இரியா.